நாம இப்போ கிளவுட் ஏடபிள்யூஎஸ்ல வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் EC2 பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலி EC2 அப்படிங்கிறது அந்த ஏடபிள்யூஎஸ்ல நிறைய சர்வீசஸ் இருக்கு. அந்த சர்வீஸ்ல ஒரு மேஜர் சர்வீஸ் தான் EC2. EC2 அப்படின்னு சொன்னோம்னா எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுடுன்னு சொல்லுவோம். E ஃபார் எலாஸ்டிக், C ஃபார் C2. ஸோ சிங்கும் போது 2 வேர்ட்ஸ் வரும். கம்ப்யூட் அண்ட் கிளவுட். ஸோ எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுடு. இது ஆக்சுவலாக EC2ங்கிறது ஒரு மேஜர் சர்வீஸ் இன் ஏடபிள்யூஎஸ். இதுக்குள்ளாடி வரக்கூடியதான் என்ன சொல்கிறோம்னா நிறைய ஆப்ஷன் வரும். அதில் ஒரு ஆப்ஷன் தான், அதில் ஒரு சர்வீஸ் தான் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்று தான். அது என்ன அப்படி சொல்லணும்னா அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லலாம், ஒரு விர்ச்சுவல் மிஷின் சொல்லிக்கலாம், சர்வர் சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக அது ஒரு கம்ப்யூட்டர், விர்ச்சுவல் சர்வர், கம்ப்யூட்டர் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ ஏடபிள்யூஎஸ்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஒரு கம்ப்யூட்டர் மேக் பண்ணுங்கன்னு அர்த்தம். நம்ம கையில் கம்ப்யூட்டர் இல்லை, நாம் கிளவுடுக்கிட்டேருந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம். ஸோ அந்த கம்ப்யூட்டருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே செட் பண்ணுறது தான் ஒரு இன்ஸ்டன்ஸு. நம்மளுக்கு கம்ப்யூட்டருக்கு என்னெல்லாம் தேவை, ஒரு CPU வேணும், ப்ராசஸர், அதாவது ரேமு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸாக இருக்கலாம், லினக்ஸாக இருக்கலாம், ஒரு ஸ்டோரேஜ் டிஸ்க் வேணும், அப்புறமா ஒரு பப்ளிக் IP வேணும். ஸோ இது எல்லாமே ஒரு கம்ப்யூட்டருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே யார் ப்ரொவைட் பண்ணுவோன்னா AWS அமேசான் ப்ரொவைட் பண்ணுவோம். நாம் நமக்கு தேவையான கான்ஃபிகரேஷனில் ஒரு கம்ப்யூட்டரை மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஸ்டன்ஸ் கிரியேஷன் சொல்லுவோம். ஆக்சுவலாக இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா AWS போர்ட்டலில் போயிட்டு EC2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேஜர் சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இன்ஸ்டன்ஸு. இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரு நேமு, என்ன கான்ஃபிகரேஷனில் வேணும், அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, அதுக்கு ஒரு செக்யூரிட்டி குரூப்பு எல்லாம் கொடுத்து ஜஸ்ட் என்ன ஒரு கேட்குதோ அது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் லான்ச் கொடுத்தாலே போதும், நம்மளுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிடும். இப்போது அந்த இன்ஸ்டன்ஸை நம்மளுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அதே EC2ல போங்க, இன்ஸ்டன்ஸில் போய்ட்டு வியூ ஆல் இன்ஸ்டன்ஸில் போயிடனா போதும். நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்கும், அதில் நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளோட இன்ஸ்டன்ஸ் என்ன எதுவோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே அதோட டீட்டெயில் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸி வே. இப்போது லினக்ஸ் OS யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் விண்டோஸ் யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஆப் மாதிரி. ஸோ அதோட சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ராசஸ் ஸ்பீடு ஹையாக இருக்கும். ஸோ லினக்ஸில் நீ லினக்ஸ் OS வச்சு இன்ஸ்டன்ஸ் மேக் பண்ணிங்கன்னா எல்லாமே கம்மி, காஸ்ட்டு, கெப்பாசிட்டி எல்லாமே கம்மியாக இருக்கும், ப்ராசஸ் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். விண்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு GUI. ஸோ GUIலங்கும்போது எல்லாமே ஹையாக இருக்கும், ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகும், ஹை பேமெண்ட்டாக இருக்கும், அப்புறமா ப்ராசஸ் நடக்கிறதுமே கொஞ்சம் ஹை கான்ஃபிகரேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது லினக்ஸ்க்கும் விண்டோஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் GUI-யாக இருக்கிறதுனால ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். லினக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே லினக்ஸ் கமாண்ட்ஸு, ப்ராம்ப்டில் லினக்ஸ் கமாண்ட்ஸ் கொடுத்து கமாண்ட்ஸ் மூலமாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போத் ஆர் பெஸ்ட்டு. விண்டோஸ்ங்கிறது GUI, லினக்ஸ் கமாண்ட் ஓரியன்டட். ஸோ லோ மெமரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸு. ஸோ கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் OS போடுறது தான் பெஸ்ட்டு, ஏன்னா லோ காஸ்ட்டு. சரி, இந்த இன்ஸ்டன்ஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ்னால், ஒரு கம்ப்யூட்டர் இப்போ ரெடி பண்ணிட்டோம், நம்மளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவை, அந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்டன்ஸ் மூலமாக நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம மேக் பண்ண வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு செக்யூர் பண்ணிக்கலாம், பர்டிகுலர் பர்சன் மட்டும் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளாக் பண்ணி வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.